பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவ அப்பம் ரோமர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறதை குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை குறிப்பிட்டிருக்கிறார். நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம், அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறதை குறித்து, உங்களை என்றால் நம்மை, பரிசுத்தவான்களை, தேவ பிள்ளைகளை, ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளை, உங்களை நினைத்து கொண்டிருக்கிறதை குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே நாம் பரிசுத்தவான்களாக ஆண்டவருடைய இரட்சிப்பை, நாம் அந்த இரட்சிப்பின் சந்தோஷத்துக்குள் வந்தவர்கள், தேவனை அறிந்து கொண்டவர்கள், ஆண்டோடைய சத்தியத்தை அறிந்து கொண்ட பிள்ளைகள், சுவிசேஷம் அப்படிப்பட்ட பிள்ளைகளாகிய நாம் ஆண்டோடைய சுவிசேஷத்தை நாம் ஒருபோதும் அறிவியாமல் இருக்கவே முடியாது. நமக்குள்ளே தேவன் இருக்கிறார் என்றால் நாம் சத்தியத்தை சொல்லுவது நம்மை விழுந்த கடமை. அப்படி அந்த ஒரு எண்ணம் இயல்பாகவே நம்முடைய இருதயத்தில் வந்துவிடும். பாருங்கள், பவுல் தான் சொல்கிறாரு, நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை குறித்து, உங்களை நினைத்து கொண்டிருக்கிறதை குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியாக இருக்கிறார். நாம் சுவிசேஷம் அறிவிக்கிறது நம்மேல் விழுந்த கடமை. பாருங்கள், நம்மளை நினைத்து கொண்டிருக்கிறார் பவுல். ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் நம்மளை குறித்து சுவிசேஷம் அறிவிக்கிறதுனாலே, சுவிசேஷத்தினாலே, தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே, இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷம், என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியாக இருக்கிறார். பாருங்கள், அந்த சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு, ஆவியானவர், அவங்கள ஆவியானவர் இருக்கார், ஆவியோடு, என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியாக இருக்கிறார். சுவிசேஷம் அறிவிக்கிற ஒவ்வொருக்காகவும் அவர் திறப்பில் நின்று ஜெபிக்கிறார். அதற்கு தேவனே சாட்சியாக இருக்கிறார். அவரோட ஆவியோடு தேவன் சேவிக்கிறார். அவர் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், என் அன்பு தேவ பிள்ளைகளே, சுவிசேஷம் நம்மேல் விழுந்த கடமை. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாரம் வந்தது. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தேவனை குறித்து, அதாவது தேவ பிள்ளைகளை குறித்த ஒரு பாரம். தேவ பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவை சுவிசேஷமாக அறிவிக்கிற அந்த காரியங்களை குறித்து அவர் இடைவிடாமல் நம்மளை நினைத்து அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். இதற்கு அவர் ஆவியோடு இருக்கிற, என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனே சாட்சியாக இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் எப்படி இருக்கிறோம்? நாம் தேவன் நம்மளை குறித்து சாட்சி சொல்லணும். தேவன் நம்மளை குறித்து சாட்சி சொல்லணும். தேவன் நம்மளை பாவத்திலிருந்து இரட்சிப்பின் சந்தோஷத்துக்குள் நம்மளை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். நமக்காக ஜீவனே விட்ட தேவனுக்கு நாம் என்ன செய்தோம்? இயேசுவை பற்றிய சுவிசேஷம் அநேகருக்கு அறிவிக்க வேண்டும். விதைப்பது நம்மளுடைய கடமை, விளைய செய்கிறது தேவன். ஆமென், அல்லேலூயா. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இப்படி சுவிசேஷம் அறிவிக்கிற தேவ பிள்ளைகளை குறித்து இடைவிடாமல் அவர் ஜெபத்தில் நினைவு கூர்ந்து அவர் ஜெபிக்கிறவராக இருக்கிறார். இதற்கு தேவனே சாட்சியாக இருக்கிறார். நாம் எந்த அளவுக்கு நாம் உண்மையாக இருக்கிறோம்? ஆண்டோடைய சுவிசேஷத்தை அநேகருக்கு அறிவிக்கிறோமா? தேவன் நம்மளை குறித்து சாட்சியாக சொல்லுவாரா? நாம் அந்தளவுக்கு நம் வாழ்க்கை இருக்கிறதா? நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போம், ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த 2025ஆம் வருடத்தின் ஆண்டவரே 9ஆம் தேதி மார்ச் மாதத்தை காண கிருபை செய்திரே. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நீ நல்லவர் ஆண்டவரே, நல்லவர் ஆண்டவர். ஆதியும் அந்தமானவர், அல்பாவும் உமேகாமானவர், முந்தினரும் பிந்தினருமானவர். உமக்கு முதலும் இல்லை, முடிவும் இல்லை. நீ எப்பொழுதும் இருக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா, எங்களை ஆண்டவரே, பாவ குழியில் விழுந்து கிடந்த எங்களை தூக்கி எடுத்து உடைய ரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளையாய் மாற்றியிருக்கிறார் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் பெற்ற இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அநேகருக்கு சொல்ல, எசப்பா, நீர் சிந்தின உடைய ரத்தத்தில் தான் விடுதலை, மீட்பு, பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, நித்திய மகிழ்ச்சி, சந்தோஷம். ஆண்டவரே, இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நாங்கள் அநேகருக்கு எடுத்து சொல்வதற்கு ஆண்டவரே எங்கள் மேல் விழுந்த கடமை ஐயா. அதை நாங்கள் கேட்டு
கேட்டுக்கொண்டிருக்கிற இதை வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரும் ஆவியானவரை இடைப்பட்டு கொண்டிருக்கிறேன். எங்கள் மீது விழுந்த கடமையை நாங்கள் உண்மை உத்தமாய் செய்வதற்கு எங்களை நீர் பலப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தேவனே, எங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவரே, அப்பா எங்களை குறித்து நீர் சாட்சி சொல்வதற்கு தகுதியுள்ள வாழ்க்கை வாழ எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் எங்களுக்காக ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே எங்களை குறித்து நீங்கள் நற்சாட்சி சொல்வதற்கு எங்களோட வாழ்க்கை ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்க ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் ஏற்றெடுத்து நடத்துங்கப்பா. ஃபுல்லி சரண்டர் டு காட் ஆண்டவரே, எங்களையே தாழ்த்தி மண்டையில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நீங்களே எங்களை நடத்துங்க ஆண்டவரே. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நீங்கள் இப்படியாக ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய நாளில் இந்த புதிய நன்மை பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியாய் ஓடி உழைக்க ஆண்டவரே, இந்த அதிகாலையில் ஆண்டவரே அப்பா புது கிருபை பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியாய் எழுப்பி பிரகாசிக்க கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படியே ஸ்தோத்திரம், ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.